கொண்டாங்கடா அந்த காளைய. ஏன்பா இந்த ஊர்ல மீச வச்ச ஆம்பளை யாருமே இல்லையா? தள்ள தூக்கிட்டு வர்றதானே பஞ்சரா போச்சுங்க. உன் புத்தி தந்த மாதிரி தான் உனக்கு கோணைன்னு பேர் வச்சிருக்கானு. ஒரு வேலைக்கு அனுப்பிச்சா காலகாலத்துல வர்றிய நீ? மாத்திரை வாங்கிட்டு வாடான்னு காத்தால அனுப்பிச்சா இப்ப வர்றிய நீ? மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டேங்க. இந்தாங்க மீதி சில்லற. எங்கடா மீதி சில்லற? டவுன்ல ஒரு நல்ல படமா ஓடிச்சுங்க, பாத்து விட்டேன், நேரமா போச்சு. என்னங்க எவ்வளவு பணம் வாங்குறது? 3 ரூபா வாங்கிக்க. இல்ல கோணையா என்னங்க? அந்த சுப்பையாவுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தன ஒழுங்கா சாப்பிடானா? அவருக்கு நேத்தைக்கே தோட்டத்துக்கு போய் வேலை வெட்டிலும் பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க.
என்ன கோணியா ஏனுங்க அதே இந்நேரம் கழிச்சு சாப்பிடுற? அது வந்துங்க எப்பவும் அவர் சாப்பிட்ட பின்னால தாங்க நான் சாப்பிடுவேன். அவர் இப்பதான் சாப்பிட்டாரு, அப்புறமா நான் சாப்பிடுறேன். என்ன கோணியா இந்நேரம் கழிச்சு திங்கிறியே? வயிற்றுக்காகுமா? கண்ணாலங்கட்டுற வயசாச்சு, உடம்ப கவனமா பாத்துக்க வேணாம். சாமி சத்தியமா சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்கிட்ட இவ்வளவு அக்கறையா, இவ்வளவு பாசமா, இவ்வளவு பிரியமா ஒரு இதா பேசுனது வேற யாருமே இல்லைங்க. கொலையா என்னங்க இந்த கிணத்துல யாரும் சோப்படக்கூடாதுன்னு சொல்றான். என்னங்க இந்த கிணத்துல யாரும் சோப்பு போட கூடாதுங்க. சொல்லிட்டாங்க. கோணியா ஏதோ வந்ததும் வந்துட்டேன். கட்டிக்க போற முறை பண்ண நினைச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் புள்ளார மப்பு விட சொல்லு. ஏங்க கட்டிக்கிற முறை பண்ண நினைச்சுக்க சொல்றாங்க. பரவாயில்ல விட்டுருவோம். பரவாயில்ல சோப்பு போடுங்க போடுங்க போடுங்க. டேய், கட்டிக்கிற முறை பண்ணா இருந்தா கூட சொன்ன வார்த்தையை மீறினா மரியாதை கட்டணும்னு சொல்றா. என்னங்க அவர் கோவம் வந்துருச்சுங்க, பேச வச்சு போயிருங்க. வந்தா வரட்டுமே, என்ன ஆகும்? உடனே அடங்கி போறதுக்கு நான் என்ன ஜல்லிக்கட்டு மாடா? இந்தாங்க அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுங்க. கோபம் வந்துருச்சு, கொம்பு ரெண்டையும் பிடிச்சு மாட்ட மட்டும் நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களே ஆக்கிடுவாருங்க. எதா ஆடகட்டம் பாப்போம். டேய், இந்த லொல்லலாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை இடத்த காலி பண்றியா இல்லையா? முடியாது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன திமிரா காட்டுற? ஆமா. இப்ப நீ போக மாட்ட? ம்ஹும். முடியாது. முடியாது. ஐயோ நாய் கட்டிச்சு. ஐயோ ராஜா விடுறா, டேய் விடுறா. ஐயோ நாய்க்கடி விஷமாச்சே, வீட்டுக்கு வாங்க காசு வச்சு கட்டுறேன். டேய், அரைஞ்சு கொண்டு போய் மரியாதை இடப்படு. போனீனா போமா வாங்க வாங்க. ஐயோ பல்லு ஆழமா பயந்து போச்சுண்ணே. குரமணி முடிக்காம சீக்கிரம் போமா. வாங்க வாங்க உட்காருங்க. ஐயோ நிறைய ரத்தம் வருது. சரி வாங்க வைத்தியர் வீட்டுக்கு போவோம். மருந்து மாத்திரை எல்லாம் வேணாம், முதல்ல சாங்கியத்தை செஞ்சுட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாரு, கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு விட்டா கூட போதும். அடவில்லா, நாய்க்கடி பொல்லாத விஷண்டா. முதல்ல உங்க வீட்டுல போய் ஒரு கட்டு கட்டிட்டு வா. ஏய் போனா பயல கூட்டிட்டு போடா. நடங்க, நான் அப்பவே சொன்னேங்க. நான் சொல்லி இவர் கேட்கறதே இல்லைங்க. பெரிய மனுஷன் சொல்லி யாருமே கேட்கறது இல்லைங்க. டேய், 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 அப்பா வரேன்டா. நட நட நட. ஏ போன பயல, செப்பு காசு வச்சு கட்ட சொல்ற. சரிங்க. போத நிறுத்தி, பல்லு சுளிக்க போது கணக்கடிக்கு போன ஆளை பாக்கலாம். நீதான் யோசனை சொன்ன. ஏதோ ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு யோசனை சொன்னேன். நானும் நாயை விட்டு கடிக்க சொன்னேன். கடிச்சதுதான் கடிச்சது. சாங்கியத்துக்கு மருந்து போடணும்னு சொல்லி கூட்டிட்டு வர வேண்டியதானே. நானும் அப்படிதான் கூப்பிட்டேன். வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லீங்களா? வைத்தியர் கால் கட்டு போட்டு வர சொன்னாருங்க. உட்காருங்க, நானே கட்டி போட்டு விடுறேன். கட்டு போட்டு வந்து சேருங்க, நான் கிணத்தடி போறேன். இருடா போலாம். தண்ணி இறக்க வேணாம். இருடா. இதெல்லாம் எதுக்கு? சாங்கியத்துக்கு தான். நாய்க்கடியோட இது ரொம்ப கொடுமையா இருக்கே. ஏங்க உங்க வீட்டுல நாய் இல்லையா? ஏன்? இல்ல உங்க வீட்டுல நாய் இருந்து கடிச்சா நானும் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கட்டிக்குவேன்ல. என்ன பண்ண போற? ஐயோ செருப்பால 3 தடவை அடிச்சு கருப்பட்டி குடுக்கணும். அதுக்கு வேற ஆளை பாரு. சொன்னா கேளுங்க, நீங்க அடிங்க. மெல்லதான். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த தண்ணியை குடிச்சுக்குங்க. இவ்வளவுமா? குடிங்க. போனையா 7 நாளைக்கும் நாய் உயிரோட இருக்கான்னு தினமும் வந்து பாத்துட்டு போனோம். ஓ வரல. இல்ல எனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டி மட்டும் பார்த்தா போதுமா? மத்ததெல்லாம் பார்க்க வேணாமா? மத்ததுன்னா நாய உன்னை பாக்குறது அதை பாக்குறது ஒண்ணுதான். நடடா.
கோணையா தினமும் அத்திப்பழம் மிளகா பழம் எல்லாம் கொடுத்து கிளிய நீ தாண்டா பாத்துக்கணும். பூனைக்கு பாலும் கொடுக்கணும்டா. சரி. என்ன ரெண்டையும் ஒண்ணா வைக்கிறீங்களே, பூனை கிளிய கடிச்சிடாது? சுப்பையா வளர்க்குற கிளிடா. பூனையை கண்டு பயப்படாது, பூனை தான் கிளியை கண்டு பயப்படணும். சரி சரி, பால் கொண்டா. சுப்பிரமணி, வா வா வா. சுப்பிரமணி வா 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 வா. பாரு பாரு, ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. என்ன பாரு, சண்டை போடக்கூடாது. சினிமாக்கு போற வரியா? ஒன்னதான் சினிமாக்கு போற வரியா? ஏன் பிள்ளை சினிமாக்கு போற வரியா? நான் வரலடி. நாயை பார்க்க அந்த ஆள் வருவார்ல, அதான் காத்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு மரமண்ட, அதுக்கு மாடு பிடிக்கத்தான் தெரியும். நீ என்னதான் ஜாட மாடையா பேசினாலும் அதுக்கு உன் ஆசை புரியவே புரியாது. பேசாம நேருக்கு நேரா நின்னு என்ன கண்ணாலம் கட்டிக்கிறியான்னு கேட்டுரு. சீ, எப்படி வெக்கம் இல்லாம கேக்குறது? நான் என்ன உசுரோட இருக்கா? அதை பாத்துட்டு போதான் வந்திருக்கோம். உங்களை பார்த்தா பார்க்க வந்தவங்க மாதிரி தெரியலையே, அடிச்சு கொல்ல வந்தவங்க மாதிரி தெரியுது. நாய் எங்க இருக்கு? நாய் நல்லாதான் இருக்கு. நடடா. கொஞ்சம் இருங்க. என்ன தைரியமா சொல்லுடி. பரவாயில்ல சொல்லுடி. சீக்கிரம் சொல்லுங்க. கொட்டாயில ரெக்கார்ட் போட்டாச்சு இல்ல, பேர் போட்டிருக்கு போனும் இல்ல. நாளைக்கும் இதே மாதிரி வந்து பாத்துட்டு போங்க. கோணையை நான் அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு நீங்க தானே இருப்ப? என்னது? சரி வாரேன். ஆமா, நீயும் தைரியமா சொல்ல போறதில்ல, அந்த ஆளும் புரிஞ்சுக்க போறதில்ல. நான் வரேன். ஏய் இருடி, அப்ப நீயும் சினிமா கோரியா? திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் திரும்பி பார்க்கணும்னா ஒரு வழி இருக்கு. என்னது? பேசாம ஒரு கல் எடுத்து போடு. ஐயோ, வேற யாரு மேலும் பட்டுச்சுன்னா? குறி பார்த்து அவர் மேல போடுறீ. என்னடி பார்க்கவே மாட்டேங்கிறாரு? அப்ப இன்னொன்னு போடு. எந்திரா, எந்திரி. உடம்பு எப்படி இருக்கு? 2 நாளா ஜுரம், இன்னைக்கு தேவலாம். மருந்து தர வாங்கிக்க. அம்மா இருடா, என்ன அடிச்சுட்டு இல்ல, வந்த உன்ன பேசிக்கிறேன்.
அங்க உட்காந்து அவன் அடிச்சது அவனா அவன் அவனேதான் ஏண்டா அவ சொன்னான்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறிய உனக்கு அறிவில்ல? உடனே துண்டை கொண்டாடின்னு கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானடா? சாமி சக்கன காட்டானுங்க. அது என்னவோ துண்டை கண்ணுல காட்டி காட்டி விளையாட்டு காட்டுது. ஏதோ கண்டெடுத்த காப்பானமா துண்டுக்கு சொந்தக்காரன் வந்து கேட்கட்டும், அப்புறம் நான் கொடுக்குறாங்க. அப்படியா சொன்னா? ஏய் வா, இப்ப மரியாதை வர போறியா இல்லையா? துண்டங்க முதல்ல கையெடுங்க. துண்டங்க கண்டெடுத்தா காப்பணும். முதல்ல காப்பணும், அப்புறம் தான் துண்டு. ஓஹோ, காப்பணமா? இந்த அரப்பணமே தர்றேன். இப்ப இதோட போச்சு. பொழுதோடக்குள்ள துண்டு வந்து என் வீடு சேரல, அடுத்த செவலு நீங்கி போகும். ஜாக்கிரதை.